வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 எக்ஸசைஸ் நம்பர் 2.5 சம் நம்பர் 1. கீழ்காணும் கலப்பு எண்களின் மட்டு மதிப்பினை காண்க. ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ 1 2 3 4 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சம்மில். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது மட்டு கண்டுபிடிக்கணும். மட்டுனாவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அதே மாடலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கொண்டீங்க. இது முக்கியமான சம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ செய்ய போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சம் நம்பர் 1 ஃபஸ்ட்டு எப்போவுமே லெட் இஜட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வச்சிடணும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை. அப்போ இஜட்ஸ் ஈக்குவல் டு 2i பை இந்த அங்கே இருக்கு பாருங்கள் 2i பை 3 + 4i. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இஜட் இஸ் ஈக்குவல் டு 2i பை 3 + 4i மாடுலஸ். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கோம். அதாவது இஜட்1 பை இஜட்2 மாடுலஸ்னால் டிவிஷனில் இருந்தால் பிரித்து போடலாம்னு சொல்லியிருக்கோமா ப்ராப்பர்ட்டி. அப்போ மாடுலஸ் இஜட்1 பை மாடுலஸ் இஜட்2ன்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலாவை ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பிரித்து எழுதுனே என்ன வரப்போகுது? 2i மாடுலஸ் பை, அப்போ மாடுலஸ் 3 + 4i மாடுலஸ். ஓகேவா? இப்போ மாடுலஸ்னாவே நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதாவது ரூட் ஆஃப் இது ரியல் கிடையாது, அப்போ இமேஜினரி மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பை இந்த இதில் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அவ்வளோதான். ஏற்கனவே சொன்னதுனால இதை தனியாக செஞ்சிடணும், இதை தனியாக செஞ்சிடணும். இங்கே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ 2 ஸ்கொயர்னால் 4 ரூட் பை இது 3 ஸ்கொயர்னால் 9 + 4 ஸ்கொயர்னால் 16 ஸ்கொயர் ரூட். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போருங்க பார்ப்போம் என்ன வரப்போகுது. நல்லா கவனிங்க. அப்போ 4 ரூட் பண்ணால் 2 பை, அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 16 + 9 எவ்வளவு? ரூட் 25. அப்போ பை, அப்போ 2/5. தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் இஜட்ஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான். சாதாரண சம் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இப்போ செகண்ட் சம் செய்ய போகிறோம். நல்லா கொனிங்க. அப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஜட்ஸ் ஈக்குவல் டு அப்படியே எழுதுங்கப்பா. இஜட்ஸ் ஈக்குவல் டு 2 - i பை 1 + i ப்ளஸ் 1 - 2i பை 1 - i. இதை சம்மு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இதை மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா இது என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும். நல்லா கொண்டீங்க. அப்போ தான் இது ஈஸியாக வரும். அப்போ இஜட்டை சுருக்குங்க. இது தனி டேர்மாக இருக்குது, இது தனி டேர்மாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணித்தான் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மறந்துடாதீங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? 2 - i இன்ட்டு 1 - i. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். ப்ளஸ் 1 - 2i இன்ட்டு 1 + i பை. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கியாச்சு. அதாவது டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டா இது என்ன பண்ணணும்? இது ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 × 1 2 -2 × i எவ்வளவு? 2i. இதை மல்டிபிள் பண்ணால் -i, இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு i ஸ்கொயர். i ஸ்கொயர்னால் -1 நம்ம அடுத்த ஸ்டெப்பிலோட போட்டுக்கலாம். அடுத்து ப்ளஸ் 1 × 1 எவ்வளவு? 1. இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு? 1i. இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு? -2i. மறுபடியும் மல்டிபிள் பண்ணால் -2i ஸ்கொயர் பை. கீழே பார்த்தா a + b × a - b அந்த மெத்தடில் இருக்க. அப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நல்லா கொண்டீங்க. 2 அப்படி வைங்க. i இருக்குது அவ்வளவு -3i. இது i ஸ்கொயர்னால் அவ்வளவு? -1. இந்த இடத்துல +1. இந்த இடத்துல i இருக்குது, இந்த இடத்துல i இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் அவ்வளவு? -i. அதாவது i - 2iனா -i மைனஸ் இந்த 2 அப்படியே இருக்குது. இந்த i ஸ்கொயர்னால் எவ்வளவு? -1. அப்போ ப்ளஸ் ஆயிரும் பை. இது 1 ஸ்கொயர்னால் 1 தான். -i ஸ்கொயர்னால் -1 என்னது? +1. ஓகேவா? அப்படியே என்ன பண்ணியிருக்கோம்? மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இங்கே பாருங்கள்.
இந்த 1 -1 கேன்சல் ஆயிரும். சிம்பிளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அடுத்து இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது, 2 2 4 ஆயிடுது. இது 3i இருக்குது, -i இருக்குது. அப்போ மைனஸ் எவ்வளவு? 4i பை எவ்வளவுப்பா? 1 + 1 2. இது என்ன பண்ணால் டிவைட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டிவைட் பண்ணால் 4/2 -4i/2. அப்போ டிவிஷனுக்கு போட்டாச்சு. அப்போ 1 டைம்ஸு 2 டைம்ஸு 1 டைம்ஸு 2 டைம்ஸ். இதை வெளியே எடுத்து கூட அடிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அப்போ வந்து என்ன கிடைக்குன்னா 2 - 2i. இதுதான் இஜெட், இதுதான் இஜெட். ஆனால் நம்மளுக்கு தேவை அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடுலஸ் இஜெட். அப்போ மாடுலஸ் இஜெட் என்பது மாடுலஸ் ஆஃப் 2 - 2i. இதுதான் மாடுலஸ். அப்போ இந்த ஃபார்முக்கு வந்தால் தான், அதாவது செவ்வக வடிவத்தில் வந்தால்தான் மறக்காமல் என்ன பண்ண வேண்டும், இது மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாச்சு. அப்போ இது 2² மைனஸ், அப்போ ப்ளஸ் போட்டு -2². அப்போ 2² 4 ப்ளஸ் -2² ப்ளஸ் 2 தான் 4000. அப்போ 2² 4. அப்போ 4னா இதை அப்படியே கூட போடலாம், கூட்டி போடலாம். 4 4 8. அப்போ √8. 8 ரூட் பண்ணால் எவ்வளோ வரும்? அப்போ 2 × 2 × 2. அப்போ 2√2. இதுதான் மாடுலஸ் ஆஃப் இஜெட் வேல்யூ. இந்த இடத்துல கூட நம்ம என்ன பண்ணலான்னா 2 டைம்ஸ் ஆஃப் 4. அப்போ எவ்வளவு? 2√2 அப்படி கூட போடலாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 4 கூட போடலாம். அப்போ மாடுலஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வந்த பின்னால் தான் நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் போட வேண்டும். இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இஜெட் = 1 - i⁻10. அப்போ ஏற்கனவே ஒரு இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் இஜெட் என்பது 1 - i⁻10 மாடுலஸ். ஓகேவா? ஏற்கனவே ரூல்ஸ் ஒன்று படிச்சிருக்கோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இஜெட் 10, அதாவது இஜெட்⁻n அப்படின்னு வந்தால் மாடுலஸ் இஜெட் என்னன்னு கொண்டு வரலாமா? வேறு ஒன்றும் இல்லை, பவரை வெளியில் கொண்டு போயிடணும். அப்போ இது 1 - i⁻10 இப்படி கொண்டு போயிருங்க. அப்போ மாடுலஸ்னாவே என்ன, இந்த ரூட்டில் இருக்கிறது அப்படியே வரட்டும், இது பவரில் அப்படியே வரட்டும். இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா 1² 1 1² 1 தான். அப்போ √2/10. அப்போ வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இதுக்கு மட்டும் என்ன பண்ணும், மாடுலஸ் கண்டுபிடிச்சி இந்த பவரை வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஸ்கொயர் ரூட் தானே. அப்போ 2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பவர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரூட்டுங்கிறது 1/2ன்னு போடலாமா தம்பி? அப்போ ரூட்னாவே 1/2. 1 டைம்ஸு 5 டைம்ஸ். அப்போ இதனுடைய சுருக்கம் என்னவா? 2/5. அப்போ 2 5 தடவை போட்டால் 32. 2 5 தடவை போட்டால் எவ்வளவு? 32. அப்போ 2 × 2 × 2 × 2 × 2 5 டைம்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 32. இதுதான் மாடுலஸ் ஆஃப் இஜெட். இப்போ 4th சம் போகலாம்ல, ரெடி ஆகிக்குங்க. 4th சம் பார்த்தா இஜெட் = 2i × 3 - 4i × 4 - 3i. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், மட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இஜெட் = மாடுலஸ் ஆஃப் 2i × 3 - 4i × 4 - 3i. ஓகேவா? மாடுலஸ் இதுக்கு ஏற்கனவே ரூல்ஸ் படிச்சிருக்கோம். இஜெட்1 இஜெட்2 இஜெட்3 மாடுலஸ்னால் எப்படி போடலாம்? தனித்தனியாக போடலாமா? அப்போ மாடுலஸ் இஜெட்1 மாடுலஸ் இஜெட்2 மாடுலஸ் இஜெட்3ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த பேசிஸில் என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். அப்போ தனித்தனியாக போடுங்க. மாடுலஸ் ஆஃப் 2i மாடுலஸ் ஆஃப் 3 - 4i மாடுலஸ் ஆஃப் 4 - 3i. அவ்வளோதான், தனித்தனியாக மாடுலஸ் போடுங்க. அப்போ இதுக்கு ரூட்டு, இதுக்கு ரூட்டு, இதுக்கு ரூட்டு, அப்படியே 3 ரூட் போடணும். அப்போ இது ரியல் நம்பர் ஸ்கொயர் இல்லை, இமேஜ் நம்பர் தான் இருக்குது. அப்போ 2². ஓகே. இது 3² ப்ளஸ்ஸு -4². ஓகே. இது 4² ப்ளஸ்ஸு -3². அவ்வளோதான், ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ 2² 4. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 2 தான். சரி, அடுத்த ஸ்டெப்பில் போடலாம். √3² 9 ப்ளஸ் 4² 16. ஓகே. இன்ட்டு இது 4² 16 3² எவ்வளவு? 9. ஓகே. இது என்னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இதனுடைய ஆன்சர் 21 ரூட். இதனுடைய ஆன்சர் 25 ரூட். 25 ரூட். அப்போ ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணால் 2 × 5 × 5.
அப்போ ஆன்சர் பார்த்தா இது எவ்வளவு 2 × 5 எவ்வளவு 10, இது ஒரு 5, அப்போ 5 50. அப்போ மாடுலஸ் ஆஃப் இஜெட் என்பது எவ்வளவுனா 50. அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் எத்தனை டிவிஷன் பார்த்துருக்கான்? 4 சம்மு பார்த்துருக்கான். அப்போ அடுத்த சம் போகலாமா? ரெடி ஆகிக்குங்க. சம் நம்பர் 2, Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் 2 கலப்பு எண்களுக்கு மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 1 மற்றும் Z1 × Z2 -1 எனில் Z1/Z2/1 + Z1 × Z2 ஒரு மெய் என காட்டுக. அப்போ மெய்யன் என காட்டுக கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ மெய்யன்னா கண்டிஷன் நான் சொல்கிறேன், ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், மறந்துட்டாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சம் நம்பர் 2, ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 and Z2 such that மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 = 1, இது எல்லாமே 1, and Z1 Z2 -1, then show that Z1/Z2/1 + Z1 × Z2 is a real part அல்லது ரியல் நம்பர். அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து -1 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல 1 - 1 0 இன்ஃபினிட்டி ஆயிருமா, அதனால தான் வந்து இது -1 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியான சம்மு. அதாவது சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொஞ்சங்க. ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ கண்டிஷன் நல்லா கவனிங்க. கண்டிஷன் என்னென்னா மெய்யன் எனில், அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ மெய்யன் எனில் Z Z பார்னு கண்டுபிடிச்சாவே போதும்ப்பா. அப்போ Z Z பார்னு சொல்லிட்டாவே கலப்பு எண்கள் மெய்யன் காலம். அதாவது Z is a real, therefore Z Z பார். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் போட்டால் அது வந்து என்ன, அதை ரியல் நம்பர்னு என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கோம்னா, இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ரூஃப்னா ரொம்ப ப்ரூஃபெல்லாம் கிடையாது, சாதாரண சம்மு தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப நீட்டாகவே கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சொல்ல எழுதுங்க, நல்லா கவனிங்க. அப்போ given that நல்லா பாருங்கப்பா, மாடுலஸ் Z1 = 1, ஓகேவா, இதெல்லாம் தெரியும்ல. மாடுலஸ் Z2 = 1, இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இது கொடுத்துருக்காங்க. இந்த மாடுலஸ் Z1 1, மாடுலஸ் Z2 1 தான் எழுதிட்டேன். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சம்மு, கான்ஃபிடண்ட்டாக கவனிக்கணும், ரொம்ப ஈஸி, ஓகேவா. இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் கவனிங்க. மாடுலஸ் Z1 1 தான், மாடுலஸ் Z1² 1 தான். என்ன 1² 1 தானே. அப்போ மாடுலஸ் Z2² எவ்வளவு, அது 1 தான். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம், ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ரொம்ப நல்லா கவனிக்கணும். என்ன சார் ஃபார்முலா, இன்னும் சொல்லியிருக்கேன் அவருக்கா. நான் இப்போ we know that வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், நல்லா கவனிங்க. Z மாடுலஸ் Z Z Z பார், அவ்வளோதான். இது ஏற்கனவே வந்து ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்கேன், இது அடிக்கடி தேவைப்பட போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் Z Z பார், அதாவது மாடுலஸ் Z² Z Z பார். மறுபடியும் நல்லா கவனிங்க. மாடுலஸ் Z1 1 கிவன், மாடுலஸ் Z² அப்படின்னா Z1² அவ்வளோ 1 தான். அதே மாடுலஸ் Z2 அதுவும் 1 தான் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் Z² அதுவும் 1 தான். இதெல்லாம் எதுக்கு சார் போடுறோம், இதை போய் இங்கே கம்பேர் பண்ணி எழுத போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்கு இல்லையா, இங்கே வந்து எழுத போகிறோம், நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சம்மே போட போகிறோம். அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்களேன், இந்த இடத்த மட்டும் தெளிவாக கவனிக்கணும். இப்போ கேஸ் 1 போட்டுக்கோங்க, புரியுறதுக்காண்டி என்ன வேணால் போட்டுக்கலாம், கேஸ் 1. அப்போ மாடுலஸ் Z1² = 1, இதுக்கு போல் இதே மாதிரி இல்லாமல் Z Z பார்னா Z1 என்ன அது. அப்போ Z1 × Z1 பார்னு எழுதலாம்ல தம்பி, = 1. அப்போ இது இங்கே இதே மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கேன், ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான பகுதின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா மாடுலஸ் Z² என்பது Z × Z பார். அப்போ இதே மாதிரி Z1² எழுதுனா Z1 × Z பார் = 1. இப்போ நம்மளுக்கு தேவை என்ன சார், அப்போ நம்மளுக்கு தேவை Z1 தான் தேவை, ஏன்னா ப்ரூஃப் தான் தேவை. அப்போ Z1 வேணும்னா
1/z1 பார். அவ்வளோதான்ப்பா. இதை மட்டும் நீ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாமே போடலாம். இப்போ கேஸ் 2 இதே மாதிரி இதை நேராக எழுதினாலும் சரி. கேஸ் 2 அதாவது 2 நிலைகள் செகண்ட் பார்ட். அப்போ இதை எடுங்க. அப்போ மாடுலஸ் z2² 1 ஓகேவா? இந்த அங்கே எழுதியிருக்கான். இப்போ இதே மாதிரி எழுதலாம்ல, இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதுனா z2 × z2 பார் = 1. நம்மளுக்கு தேவை z2 தானே வேணும். அப்போ z2 என்பது 1/z2 பார். இந்த சம்மு புக்கில் குறைஞ்சது ஒரு 5 இடத்துல பயன்படுது. இந்த மாடல் நல்லா கவனிச்சிட்டு வாங்க. அப்போ z1 கண்டுபிடிச்சிட்டோம், z2 கண்டுபிடிச்சிட்டோம், நான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதுதான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ மாடுலஸ் z² என்பது z × z பார். அப்போ z1 கண்டுபிடிக்கணும், z2 கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எதுக்கு? இங்கே பாருங்கள், z1 + z2/1 + z1 z2 இருக்குல்ல, இங்கே போய் போட போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து அப்ளை பண்ணி ரியல் பார்ட்டு நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். நல்லா கவனிங்க. அப்போ அந்த பிளேஸை மட்டும் எடுக்கலாம்ல, அதே மாதிரி கவனிப்பா. ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு தேவை z1 z2 எழுதுங்க. இப்போ z1 + z2/1 + z1 × z2. அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும், ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதனால தான் இவ்வளவு நான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். z1க்கு என்னப்பா இருக்குது? 1/z1 பார். ஓகேவா? ப்ளஸ் பெருசாக கூட போட்டுக்கோங்க, ப்ளஸ் z2க்கு என்னப்பா இருக்குது? 1/ இதை நீ எழுதிட்டா எல்லாமே ரைட் ஆகிருப்பா. z2 பார். ஓகேவா? அப்போ இது z1 வேல்யூ, இது z2 வேல்யூ. அதுக்கடுத்து 1 + z1. அப்போ 1/z1 பார் × z2க்கு 1/z2 பார். அவ்வளோதான்ப்பா. இதை நீ தப்பு இல்லாமல் எழுதிட்டா எல்லாம் கரெக்டாகிடும். அப்போ ஃப்ராக்ஷன்னாவே என்ன, குறுக்கு பெருக்கல் அல்லது எல்சியம் எடுக்கணும். நல்லா கவனிங்க. இது z1 வேல்யூ, இது z2 வேல்யூ எழுதியாச்சு. 1 + இது z1 வேல்யூ, இது z2 எழுதியாச்சு. ஓகே. இன்னும் இதை எழுதிட்டால் இதெல்லாம் தேவையே இல்லைன்னு இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் வாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ குறுக்கு பெருக்கல் இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். அப்போ 1 × z பார்னால் இங்கே பாருங்கள், z1 பார் + z2 பார் பை. நல்லா பாருங்கள். அப்போ z1 பார் + z2 பார். இதை என்ன பண்ணியிருக்குன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. ஓகே. அப்போ பெரிய கூட அப்படி போட்டு விட்டுங்க, ஏன்னா பிரிக்குது இல்லையா டினாமினேட்டரு, ரைட். அப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அங்கிட்டு வந்துடுமா? அப்போ இது மல்டிபிள் பண்ணால் நல்லா கவனிங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதிட்டேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நல்லா கவனிங்கப்பா, z1 பார் × z2 பார். அடுத்து என்னப்பா போடலாம்? இதை இங்கிட்டு மல்டிபிள் பண்ணிட்டா +1 z1 பார் z2 பார். அவ்வளோதான்ப்பா. இதை என்ன பண்ணியிருக்கேன்? இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன், இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அழிச்சிடலாம்ல. நல்லா கவனிங்க, இதை அழிச்சிடலாம்ல. அப்படியே அடித்து விட்டு மிச்சத்தை எழுதுங்க. அப்போ மிச்சத்தை எழுதுகிறப்ப என்ன வரப்போகுது? அப்போ மிச்சம் என்ன இருக்குது? மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? z1 பார் + z2 பார் பை. இங்கே என்னப்பா இருக்குது? அப்போ 1 + அல்லது z1 பார் z2 பார் +1. ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா அக்கார்டிங் டு ரூல்ஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். என்ன சார் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்? நல்லா கவனிங்க. அப்போ z1 பார் + z2 பார் அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? ஹோல் பாராக போடலாம்னு படிச்சுக்கோம்ல, ஒரே பாரா. அதே தான் z1 பார் + z2 பார். அந்த ப்ராப்பர்ட்டி அப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறத ஒரே பாரில் எழுதலாம். அப்போ ஒரே பாரில் எழுத போகிறேன். அப்போ z1 + z2 ஒரே பார் எழுதிடலாம் ப்ராப்பர்ட்டி பிரகாரம். இப்போ ஒரு பையன் நினைக்கலாம், அப்போ இங்கே இருக்குது சார், ஒரே பார் எழுதிடுவோம். அப்போ இங்கே 1க்கு பார் போடலேன்னு நினைக்கிறீங்களா? 1 பார்னாலும் 1 தான். ஏன்னா 1க்கு காஞ்சிகேட் போட்டால் நம்ம இமேஜ் நம்பருக்கு தானேப்பா எங்கேயாவது சொல்லியிருக்கான். அப்போ 1 பார்னாலும் 1 தான். அப்போ பார்னாவே காஞ்சிகேட். அப்போ இமேஜினரி தானே நம்ம காஞ்சிகேட் போடுவோம். இந்த இடத்துல இது இந்த 1க்கு 1 பார்னு இங்கே கூட எழுதிக்கலாம். ஏன் சார் இங்கே எழுதுறீங்க அப்படின்னா நம்ம ஒரே பாராக போட்டு போயிடலாம். அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டெப்பு கூடனா கூட கூட்டிக்கலாம்.
Z1 இன்ட்டு Z2 பார் போட்டு இந்த இடத்த 1 பார் நம்மளாக போட்டுக்கலாம். 1 பார்னா 1 தான். இப்போ ஃபுல்லாக பார் போடலாமா? நல்லா கவனிங்க. Z1 ப்ளஸ் Z2 பார் பை Z1 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z2 பார் ப்ளஸ் 1 அப்படியே ஒரே பாராக போட்டுடலாம். இந்த ஒரே பாரை அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இன்னும் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சார் சொல்லியிருக்கோம்? அப்போ ஃப்ராக்ஷனுக்கு Z1 பார் பை Z2 பார் அப்படி இருந்தால் ஒரே பாராக போடலாம்ல. அப்போ Z1 பை Z2 பார்னு இப்படி ஒரே பாராக போட்டு தள்ளிடலாம்ல. அதே அடிப்படையில் ஒரே பாராக அப்படியே போட்டுருங்கப்பா. Z1 ப்ளஸ் Z2 பை Z1 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் 1 ஒரே பார் அப்படியே அடிச்சிடலாம். ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஒரே பாராக அடிச்சிடலாம். அப்போ இந்த பாருக்கு சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே பார் கொண்டு போயிட்டோம். இந்த சைடு என்ன சார் இருக்குது? இந்த சைடு தான் என்னது? Z1 ப்ளஸ் Z2 பார் பை 1 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z2. அப்படியே நம்ம ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ இது பூரா இஜெட்னு வச்சுட்டா இதுதானே இங்கே இருக்குது. இது பூரா இஜெட் பார், இது பூரா இஜெட்டு பார். அப்போ இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பாருங்கிற கான்செப்ட் வந்துடுதா? அப்போ ஒரு பாரில் கொண்டு வந்துட்டாவே இட் ஈஸியாக ரியல். இதை கூட எழுதிக்கலாம். எப்படி கொடுத்த சம் மாதிரி கூட எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது அதுதான் அங்கே இருக்குது. ஒன்றுக்கு ஒன்றும் சரியாக போச்சு. ++. அப்போ இது என்னது? Z1 இன்ட்டு Z2. இங்கே Z1 இன்ட்டு இது இன்ட்டு மல்டிபிள் வேறு ஒன்றும் இல்லை. மேலே பார்த்தா Z1 ப்ளஸ் Z2. தேர்ஃபோர் since Z is equal to Z bar, then Z is real. ஃபார்முலா சொன்னோம்ல முதல்லையே. Z is equal to Z bar எனில் Z என்பது ஒரு மெய்யெண் ஆகும். Z is equal to Z bar எனில் Z ஓர் மெய்யின்னு சொல்லியிருக்கோம்ல, மெய்யெண். அது பிராரம், அந்த பிராரம். therefore Z1 plus Z2 by 1 plus Z1 into Z2 என்பன மெய்யாகும். மெய்யினா என்ன அர்த்தம்? பார் வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. therefore it is a real. therefore it is a ரியல்னு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம்மு. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த சம் போகலாம். சம் நம்பர் 3. 10 மைனஸ் 8i 11 ப்ளஸ் 6i ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி 1 ப்ளஸ் ஐக்கு மிக அருகாமையில் இருக்கும். அப்போ 1 2 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இந்த 1 ப்ளஸ் ஐக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மிக அருகாமையில் உள்ள புள்ளி இது. சம் நம்பர் 3. Which one of the points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i? எது க்ளோசஸ்ட்டாக இருக்குது? க்ளோசஸ்ட்னால் நியரஸ்ட், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்டன்ஸில் தான் சொல்ல போகிறோம். முதல்ல நல்லா கொனிங்க. அப்போ இதை Z1 வச்சுக்கோங்க. லெட்ஸ் Z1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ. இதை எடுத்துக்குவோம் பக்கத்தில். Z2 இது Z1 வச்சுட்டேன். Z2ங்கிறது 10 மைனஸ் 8i நம்மளாக பேர் வச்சுக்கிறோம். Z3ங்கிறது 11 ப்ளஸ் 6i நம்மளாக பேர் வச்சுக்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இது ரெண்டு எது க்ளோஸில் இருக்குன்னு கவனிக்கணும். அப்போ Z1 Z2னுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். Z1 Z3னுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுதான் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ். நம்ம ஆன்சர் அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஒன்றும் இல்லை, Z1 Z2 Z3. அப்போ முதல் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் எது ரொம்ப குறைவோ அதுதான் க்ளோசஸ்ட். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் Z1 மைனஸ் Z2 மாடலஸ் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ Z1 என்ன சார்? இங்கே இருக்குது 1 ப்ளஸ் ஐ மைனஸ் ஆஃப் 10 மைனஸ் 8i. மாடலஸ் தான் அதில் முக்கியம். அப்போ மாடலஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ 1 ப்ளஸ் ஐ, இதை மைனஸ் உள்ள போனால் -10 ப்ளஸ்ஸு 8i மாடலஸ். சுருக்குங்க. ரியல் பார்ட் -9, இமேஜினரி பார்ட் எவ்வளவு? இங்கே எவ்வளவு? 10 -10 ப்ளஸ் 1 9. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? ப்ளஸ் 9i மாடுலஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஈஸியாக போடலாமா?
அப்போ இது ரூட் ஆஃப் 99 81 ப்ளஸ் 99 81 அப்படியே சுருக்குன்னு என்னப்போ வரும் 2 டைம்ஸ் ஆஃப் 81 2 டைம்ஸ் ஆஃப் 81. ஏன்னா ரெண்டையும் விட்டு இப்படி தான் போடணும், ஈஸியாக இருக்கும். அப்போ இது ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டா 2 × 9 × 9 போடலாம்ல. அப்போ 9 ரூட் 2 இதுதான் மாடலஸ் Z1 மைனஸ் Z2 ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் Z1 மைனஸ் Z3 கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் டிஸ்டன்ஸ் என்ன? அப்போ ரெண்டாவது டிஸ்டன்ஸ் அப்போ Z1 மைனஸ் Z3 மாடலஸ். அப்போ Z1ங்கிறது 1 + i, Z3ங்கிறது 11 + 6i மாடலஸ். அப்போ இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிச்சி நம்ம தூரத்தை மென்ஷன் பண்ணால் போதும். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? நல்லா பாருங்கள். அப்போ இதை மைனஸை மல்டிபிள் பண்ணிடணும். மாடலஸ் 1 + i மைனஸ் 11 - 6i. ஓகே, அப்போ இதை மென்ஷன் பண்ணால் -10, இது மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு, அப்போ -5 போகலாம்ல, 5i மாடலஸ். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் 10 ஸ்கொயர்னா 100 ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா எவ்வளோப்பா 25. மாடலஸ்னால் நல்லா பழகிட்டான். அப்போ ரூட் 125. அப்போ 125 ரூட் பண்ண என்னப்பா வரும் 5 × 5 × 5 125. அப்போ 5 ரூட் 5. இது மாடலஸ் Z1 மைனஸ் Z2. நல்லா கவனி. Z3 நல்லா கவனிங்க. இப்போ தானே சொன்னோம். அப்போ டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். இது Z1 Z2 Z3. இப்போ டிஸ்டன்ஸ் இப்படி வச்சு சொல்லிடலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னப்பா சொன்னோம் 9 ரூட் 2. இதனுடைய டிஸ்டன்ஸ் 5 ரூட் 5 5 ரூட் 5. ஓகேவா? அப்போ 9 ரூட் 2ங்கிறப்ப பெரிய வேல்யூப்பா. 5 ரூட் 5ங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூவாக தான் வரும். ஓகேவா? அப்போ 9 ரூட் 2 மல்டிபிள் பண்ணி நீங்கள் பாருங்களேன். அப்போ இதனுடைய வேல்யூ 1. இந்த ரூட் 2 வேல்யூ போட்டு மல்டிபிள் பண்ணால் இது பெரிய நம்பர் ஆகும், இது சின்ன நம்பராக வரும். அப்போ இதுதான் க்ளோசஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட். அப்போ Z3 தான் க்ளோசஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? தேர்ஃபோர் 1 + iக்கு மிக அருகில் உள்ள புள்ளி, அது புள்ளி இந்த சி தான், அதாவது தேர்ட் பாயிண்ட் 11 + 6i 11 + 6i முடிக்கணும். தேர்ஃபோர் 11 + 6i இஸ் closest to 1 + i, closest to 1 + i. அப்போ 1.5 1.1 + iக்கு மிக அருகில் உள்ள புள்ளி இதுதான். ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் அதில் மெயின். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ க்ளோசஸ்ட்டுங்கிறப்போ Z1க்கு இது Z3 தான் பக்கத்தில் இருந்து முடிச்சிடலாம். அப்போ இந்த வீடியோவில் எத்தனை சம் வந்திருக்கு? மொத்தம் 3 சம் பார்த்துருக்கேன். அந்த 3 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததில் இதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.